அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை கேட்க இருக்கிறோம். அந்த கதையின் பெயர் உண்மை சிறுகதை. இந்த கதையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள். ஒரு அழகிய சிறிய கிராமத்தில் ராமும் மோகனும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்த இருவரும் அங்கு ஒரு அற்புதமான பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு வந்தனர். சுறுசுறுப்பும் துடிப்பும் கொண்ட அந்த இரு சிறுவர்களும் எப்பொழுதும் எல்லா விளையாட்டிலும் குறும்புத்தனங்களோடு நன்றாக விளையாடி முதன்மையாக இருப்பார்கள். ராமின் மாமா பக்கத்து ஊரில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். அவர் மீது ராமிற்கு மிகுந்த பாசம் எப்பொழுதுமே உண்டு. ஒரு நாள் வரவிருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் நான் ஊருக்கு வரப்போவதாகவும், வரும்போது ராமிற்கு மிகவும் அழகான பரிசுகளை வாங்கி வரப்போவதாகவும் மாமாவிடமிருந்து செய்தி நிறைய வந்தது. இதை கேட்டதுமே ராமிற்கு மகிழ்ச்சி கொள்ள அளவே இல்லை. அன்று முதல் அவனது சிந்தனை முழுவதும் எப்போது மாமா வருவார், எனக்கு என்ன பரிசை வாங்கி வருவார் என்ற எண்ணம் அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த காத்திருந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் விடிந்தது. மாமா மதியத்திற்கு மேலே தான் வருவார். காலை நேரத்தை நண்பனுடன் கழிக்க ராம் திட்டமிட்டான். உடனே அவனுடைய அம்மாவிடம் சென்று, அம்மா, நான் என் நண்பன் மோகனுடன் மைதானத்திற்கு விளையாட செல்கிறேன், கிரிக்கெட் விளையாட செல்கிறேன்மா. மாமா வீட்டிற்கு வருவதற்கு முன்பே நான் திரும்பி வந்து விடுவேன் என கூறிவிட்டு ஆர்வமாக வீட்டை விட்டு கிளம்பினான் ராம். வழியில் தன் உயிர் நண்பனான மோகனையும் அழைத்து கொண்டு மைதானத்தை நோக்கி மகிழ்வுடன் இருவரும் நடந்து சென்றனர். அவர்கள் செல்லும் பாதையில் ஒரு அழகான பாட்டி ஒரு குடிசை வீட்டில் வசித்து வந்தார். அந்த பாட்டியின் வீட்டின் ஓரத்தில் மிகவும் அருமையான மாம்பழங்களை தாங்கி ஒரு பெரிய மாமரம் பழங்களை பழுத்து தன்னுள்ளே வைத்து அங்கு செல்வோரை கவர்ந்து இழுக்கும் அளவிற்கு மனத்துடன் அந்த மாமரம் பாதையின் ஓரத்தில் கிளைகளை பரப்பி மிக பிரம்மாண்டமாக நின்றிருந்தது. அந்த மாமரம், அந்த மரத்தில் கொத்து கொத்தாக பழங்கள் காற்றில் அசைந்தாடுவதை இருவரும் கண்டனர். அந்த பாட்டி அப்பொழுது வீட்டில் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த சுவையான பழங்களை பார்த்ததும் ராமின் நாக்கில் எச்சில் ஊறியது. அவன் மோகனை பார்த்து, அங்கே பார், எவ்வளவு பெரிய மாம்பழம், பாட்டி ஊரில் இல்லை என்று நினைக்கிறேன். நாம் ஏன் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து அடித்து அந்த பழங்களை சுவைத்து சாப்பிடக்கூடாது என்றான். ஆனால் கூர்மையான புத்தி கொண்ட மோகன் அதற்கு உடன்படவில்லை. வேண்டாம் ராம், அது அடுத்தவர் வீட்டு தோட்டம். அனுமதியின்றி பிறர் மரத்தில் உள்ள பழங்களை எடுப்பது மிக தவறு. அது மட்டுமல்லாமல் சாலையில் யாராவது செல்வோர் மீது நம்முடைய கல்பட வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரித்தான். ஆனால் மாம்பழத்தின் மீது உள்ள அதீத ஆசையால் ராமால் அதை கேட்க முடியவில்லை. யாரும் பார்க்கவில்லை மோகா, வா எறியலாம் என்று அவன் மோகனை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டான்.
வேறு வழியில்லாமல் நண்பனின் பிடிவாதத்திற்கு இணங்கி இருவரும் மரத்தை நோக்கி கற்களை மானாங்காணியாக வீசினர். அவர்கள் அடித்ததில் சில சுவையான மாம்பழங்கள் நிறைய விழுந்தன. அவற்றை ஆவலோடு எடுத்து சாப்பிட்டபடியே மகிழ்வுடன் மைதானத்திற்கு சென்று நீண்ட நேரம் கிரிக்கெட்டு விளையாடி கொண்டு இருந்தனர். விளையாடி முடித்துவிட்டு மதிய நேரத்தில் அதே வழியை தொடர்ந்து அவர்கள் வீடு திரும்ப கொண்டிருந்தனர். விளையாடிய அதீத களைப்பில் மீண்டும் அந்த மாம்பழத்துடைய நினைவு அவர்களுக்கு வந்தது. மதிய நேரமாக இருந்ததால் இப்பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள். மீண்டும் சில பழங்களை அடித்து நாம் சாப்பிடலாம் என்று கூறினான் ராம். இருவரும் மீண்டும் மரத்தின் மீது கற்களை எறியத் தொடங்கினர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பாதையில் ஒருவர் நடந்து சென்றார். அவர் மீது அந்த கல் பலமாக பட்டுவிட்டது. கல்பட்ட அந்த நபர் ஐயோ அம்மா என்று அலறினார். அவருடைய அலறுவதை கேட்ட இந்த 2 சிறுவர்களும் மிகவும் பயந்தனர். மாட்டிக்கொண்டால் தண்டனை மிக கடுமையாக கிடைக்கும் என்று அஞ்சிய ராமும் மோகனும் கையில் இருந்த பேட்டையும் பந்தையும் தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடினர். யாராவது நம்மை துரத்தி வருகிறார்களா என்று நெஞ்சு படபடக்க பயத்துடன் திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஓடினர். தங்களின் கிராமத்திற்கு உள்ள தெருக்களை கடந்து ராமும் வீட்டிற்குள் புகுந்த இருவரும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தபோது ராமின் மாமா ஏற்கனவே வந்து நாற்காலியில் அமர்ந்து இருந்தார். அவரை கண்டதும் ராமிற்கு மனதில் இருந்த பயம் கொஞ்சம் விலகியது. பரிசின்களின் மீதான ஆவல் தொற்றிக் கொண்டது. ஆனால் இந்த 2 சிறுவர்களும் பதட்டத்துடன் வியர்வையுடனும் புழுதி படிந்த ஆடைகளுடன் நிற்பதை மாமா உற்று பார்த்தார். குறிப்பாக ராமின் கால் சட்டையில் ஒட்டியிருந்த மாமரத்து இலைகளையும் அதனுடைய கரைகளையும் அவன் கையில் இருந்த பிசுபிசுப்பையும் பார்த்த மாமாவிற்கு வழியில் தனக்கு நேர்ந்த சம்பவத்திற்கு இவர்கள் இருவரும்தான் காரணம் என்பதை சட்டென புரிந்து கொண்டார். அதனை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் புன்னகையுடன் ராமை அழைத்தார். மாமா எதையும் காட்டிக்கொள்ளாமல் புன்னகையுடன் அழைத்ததை பார்த்த அவருடைய அருகில் வந்தார். அவருடைய மாமா ராமின் தலையை வருடி கொடுத்து உரையாடலை தொடங்கினார். என்னடா ராமு, நண்பனுடன் சேர்ந்து எங்கே கிரிக்கெட் விளையாட போனியா? ஏன் இவ்வளோ களைப்பாக இருக்க என்றார் மாமா. ஆமாம் மாமா, ரொம்ப நல்லா விளையாடினோம். நீங்கள் எப்போ வந்தீங்க? எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்தீங்க என்று கேட்டான் ராம். பரிசுகளை அப்புறம் தரேன் ராம், அதற்கு முன்ன உன்னிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் விளையாட சென்ற இடத்தில் ஏதேனும் தவறு செய்தீர்களா? யாரிடமாவது வம்பு செய்தீர்களா என்று கேட்டார் மாமா. மாமாவின் இந்த கேள்வியை கேட்டதும் ராமின் முகம் வெளுத்தது. உண்மையை சொன்னால் பரிசு கிடைக்காமல் போயிடுமோ என்று பயந்து சற்றும் யோசிக்காமல் பொய் சொல்ல துணிந்தான் ராம். இல்லவே இல்லை மாமா, நாங்கள் நேராக மைதானத்துக்கு போனோம், விளையாடினோம், அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் எந்த தவறும் செய்யலை, யார் மீதும் கல் எறியலை என்று பதற்றத்தில் தனக்குத்தானே உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக பேசி பொய்யான சத்தியமும் செய்தான் ராம். ராமின் நடத்தையை கண்டு மிகவும் வேதனை அடைந்த மாமா அடுத்து பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த மோகனை பார்த்து தன் பக்கம் அழைத்தார். அவனது தோளை அன்புடன் தொட்டு, மோகா, நீயாவது உண்மையை சொல், இன்று என்ன நடந்தது என்று மென்மையான குரலில் கேட்டார் மாமா. மோகனின் மனதில் குற்ற உணர்ச்சி மேலோங்கியது. பொய்யை கூறி தப்பிப்பதை விட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பதே நல்ல முறை
என்று அவன் முடிவு செய்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா, நாங்கள் இன்னைக்கு பெரிய தவறு செய்துட்டோம். விளையாட செல்லும்போது திரும்பும்போது பாதையோரத்தில் இருந்த மாமரத்தில் கல்லை எரிஞ்சு பழங்களை திருடணும். அப்படி நாங்கள் எரிஞ்ச கல் அந்த வழியே வந்த ஒரு பெரியவர் மீது பட்டு விட்டது. பயத்தில் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க மாமா என்று உண்மையை முழுமையாக ஒப்புக்கொண்டான் மோகன். மோகனின் துணிச்சலான உண்மையை கேட்ட மாமாவின் முகம் சட்டென்று மாறியது. அவர் தன்னுடைய சட்டையை சற்றே விலக்கி காட்டினார். அங்கே அவரது தோள்பட்டையில் கல் பட்ட காயம் சிவந்து கடுமையான காயமாக வீங்கியிருந்தது. அதை கண்டு இரு சிறுவர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அப்போது ராம் ஆச்சரியத்துடன், மாமா, நாங்கள் கல் எறியும் போது நீங்கள் நடந்துதானே வந்து கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் இவ்வளவு வேகமாக ஓடி வந்தோம். நீங்கள் எங்களுக்கு முன்னே எப்படி வீட்டுக்கு வந்தீங்க என்று கேட்டான் ராம். அதற்கு அந்த மாமா, நீங்கள் என் மீது கல்லை எரிஞ்சிட்டு பயந்து ஓடின அதே வினாடி அதிர்ஷ்டவசமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் குமார் அந்த வழியே மோட்டார் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். என் தோளில் உள்ள காயத்தை பார்த்துட்டு வழியால் அவரும் துடித்து என்னை வண்டியில் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்தார். மின்னல் வேகத்தில் நேராக வீட்டுக்கு அழைச்சி வந்துட்டா. நீங்கள் குறுக்கு சந்துகளில் பயந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடி வருவதற்குள்ள குமார் என்னை இங்கே வண்டியில் கொண்டாந்து விட்டுட்டார் என்று விளக்கினார் மாமா. தவறு செய்ததோடு மட்டுமல்லாமல் தன் சொந்த மாமாவின் மீதே கல் எறிந்து விட்டு அவரிடமே பொய் சொல்லிவிட்டோமே என்று ராம் வெட்கி தலை குனிந்தான். மாமா தன் பையில் இருந்த ஒரு அழகான விலை மதிப்பான புதிய கைக்கடிகாரத்தை வெளியே எடுத்தார். அதை கண்டு ராமின் முகம் மலர்ந்தது. தனக்கு தான் அந்த பரிசு என்று கையை நீட்டினான். ஆனால் மாமா அதை தாண்டி சென்று மோகனின் கையை பிடித்து அவனது கையில் அந்த கடிகாரத்தை கட்டினார். மோகா, நீ செய்த தவறு என்றாலும் அதை மறைக்காம தைரியமா உண்மையை ஒப்புக்கொண்டாய். இந்த விலை உயர்ந்த கடிகாரம் உன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் நான் தரும் பரிசு என்றார் மாமா. இதை கண்ட ராம் அழத் தொடங்கினான். தன்னுடைய தவறை உணர்ந்து மாமாவோட காலில் விழுந்து அழுதான். மாமா, என்னை மன்னிச்சு விடுங்க மாமா. ஆசையினாலும் பயத்தினாலும் உங்களிடம் பொய் கூறிவிட்டேன். இனிமே என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் யாருக்கையும் பயந்து பொய் சொல்ல மாட்டேன். எப்போதும் உண்மையை தான் பேசுவேன் என்று கண்ணீருடன் உறுதியளித்தான் ராம். ராம் தன் தவறை மனதார உணர்ந்ததை கண்ட மாமா கோபம் வந்து தணிஞ்சிட்டு அவருக்கு. அவர் ராமை தூக்கி அணைத்து அவனுடைய கண்ணீரை துடைத்தார். அவன் கேட்ட கிரிக்கெட் பந்தினையும் அவனிடம் கொடுத்து, பரவாயில்ல ராம், உனக்கு உண்மை புரிஞ்சிட்டு, அதுவே எனக்கு போதும் என்று ஆறுதல் கூறி அவர்களை மகிழ்வுறச் செய்தார். இந்த கதையின் மீது நாம் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால், உண்மையை நாம் எப்பொழுதும் பேச வேண்டும். உண்மையே மதிப்பை ஒரு மனிதனுக்கு உயர்த்தும். ஒரு தவறை மறைக்க பேசும் பல பொய்களை விட அந்த தவறை ஒப்புக்கொள்ளும் ஒரு நேர்மையான உண்மை எப்பொழுதும் நல்ல பரிசையும் நல்ல மதிப்பையும் நமக்கு பெற்றுத்தரும். எக்காலத்திலும் உண்மையே வெல்லும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். இந்த கதை எப்படி இருந்தது என்றை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் உறவுகளே. நன்றி, வணக்கம்.